நலமா? அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். திஸ் இஸ் டாக்டர் பவித்ரா, ஹெல்த் சப்போர்ட் 360ல உங்கள் எல்லோரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னோட கிளையண்ட்ஸ் நிறைய பேர் ராகி முத்தா எப்படி செய்கிறது, ராகி கஞ்சி கூழ் எப்படி செய்கிறது, கம்பை வச்சு கூழ் காய்ச்சறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் ஒரு புது சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம், பாரம்பரிய உணவு வகைகள்னு. அதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு வாரமும் நம்ம சிறந்த உணவுகள் தேர்வு செஞ்சு அதோட ரெசிபீஸ் எப்படி பண்ணுறது, எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னது, மருத்துவ குணங்கள் என்னது, இதை எதனால் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய இன்ஸ்டா ஹேண்டில் pavitra.malli நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அதில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். இன்றைக்கி நம்ம ராகி கூழ் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ராகியை வெறும் வானலியில் ட்ரை ரோஸ்ட் செஞ்சுக்கலாம். ரொம்ப மிதமான தீயில் வச்சுக்கணும். நம்ம மெதுவாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 5 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ராகி மாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நீங்கள் 1 கப் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி 2 கப், 1:2 is the ratio for ராகி கூழ் பண்ணுறதுக்கு. ஸோ தண்ணி ஒரு பக்கம் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கைவிடாமல் கலந்துட்டே வரணும். இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். மாவும் தண்ணியும் சூடாக இருக்கிறனால இப்போ லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், கட்டியே விழலை, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். 5 minutes கழிச்சு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த டைமில் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி உருண்டு வருது பாருங்கள். ஸோ அப்படின்னாலே நல்லா ஒன்று சேர்ந்து வந்தாலே குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பை அணைச்சிட்டு அப்படியே மூடி வச்சிட போகிறேன். ஒரு 5 minutes இந்த மாதிரி நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 1 minute நீங்கள் கைவிடாமல் கலந்துட்டே வாங்க. அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கூட நல்லா குக் ஆகிடும். ராகி முத்தை ஆயிடுச்சா அப்படின்னு பதம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் எதுவுமே ஒட்டாது. அதுதான் இதோடைய பதம். ஸோ இப்போ ஆயிடுச்சு, நம்ம ரெடி ஃபார் சர்விங். ஸோ கொஞ்சம் ஆறிடுச்சு. நான் இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம், அப்போ சூடு உங்களுக்கு தெரியாது. சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கிறேன் நான். அருமையான ராகி முத்தை என் சின்ன பொண்ணுக்காக சின்ன சைஸில் பண்ணியிருக்கேன். ஸோ என் சின்ன பொண்ணோட பிளேட் அருமையாக தயாராகிடுச்சு. ராகி முத்தா அவள் இப்போ என்ஜாய் பண்ண போகிறான். இப்போது என்னோடய பிளேட் தயாராகிட்டுருக்கு. நான் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அப்புறம் எனக்கு தொட்டுக்க இங்கே சாம்பார். அருமையான ராகி முத்தை தயாராகிடுச்சு. என் பொண்ணுக்கும் எனக்கும் நாங்கள் இப்போ சூப்பராக சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி பாரம்பரிய முறை உணவுகள் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் ஹெல்த் சப்போர்ட் 360 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.
நாங்கள் சூப்பராக ராகி முத்தை காலை உணவு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் பிளான் பண்ணி தான் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போது நல்லா ஆறினதுக்கப்புறம் உருண்டைகளாக பிடிச்சி நான் வந்து தண்ணியில் போட்டுருவேன் ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு கிட்ட மண்பானை இருந்ததுன்னா அதில் நம்ம பண்ணிக்கலாம். என்கிட்ட இங்கே மண்பானை இல்லை. ஸோ அதனால் ஒரு பைரெக்ஸ் டிஷ்ஷில் தான் பண்ண போகிறேன். உருண்டைகளாக பிடிச்சி எப்படி நம்ம ஃபர்மெண்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான் உங்ககிட்ட. இந்த ராகி முத்தே நல்லா ஆறிடுச்சு. நான் இதை வச்சு நல்ல சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்மெண்டட் ஃபுட். நைட் ஃபுல்லாக நல்லா இது நொதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை கரைச்சி இதுலேருந்து ராகி மோர்லாம் சேர்த்து நம்ம கூழ் மாதிரி செஞ்சு குடிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட மண்பானை இருந்ததுன்னா அதில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்மெண்டேஷனுக்கு ஏற்ற பாத்திரம் வந்து மண்பாண்டம் தான், அந்த மாதிரி செய்யலாம். ஸோ ஹோல் நைட் நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் இதில் மோர் சேர்த்து எப்படி கூழ் குடிக்கிறது, ராகி கூழாக செஞ்சு குடிக்கிறதுன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நேற்று நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா ராகி, அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நம்ம அருமையான ராகி கூழ் இப்போ தயாராகிடுச்சு. இது சின்ன வெங்காயம் மோர் மிளகாய் தொட்டுட்டு இப்போ நம்ம சாப்பிட்லாம்.